श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अस्त्रेणोन्मुक्तमात्मानं ज्ञात्वा पैतामहाद्वरात् मर्शयन् राक्षसान् वीरः यन्त्रिणस्तान् यदृच्छया अस्त्रेणोन्मुक्तमात्मानं ज्ञात्वा पैतामहाद्वरात् मर्शयन् राक्षसान् वीरः यन्त्रिणस्तान् यदृच्छया अस्त्रेण उन्मुक्तम् आत्मानं ज्ञात्वा पैतामहात् वरात् मर्शयन् राक्षसान् वीरः यन्त्रिणः तान् यदृच्छया. இதுக்கு முன்னாடி சொன்னது அந்த சேனாதிபதிகள் 5 பேர், அதுக்கு முன்னாடி 80,000 கிங்கரால் சேனாதிபதிகள் 5 பேர், அப்புறம் மந்திரி குமாரர்களான 7 பேர், அக்ஷகுமாரன் ராவணனுடைய 2வது பிள்ளை அக்ஷகுமாரன், அவன் எல்லாரையும் கொண்டுட்டு இந்திரஜித்து வந்தா. இந்திரஜித்தை வந்து இந்த ஹனுமானை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஹனுமான் கீழே விழுந்து, அப்ப ஹனுமான் கீழே விழுந்துட்டேர்ன உடனே பாக்கி ராட்சசாலாம் சேர்ந்து கயரெல்லாம் வச்சு கட்டினார். பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு குணம் என்னன்னா, அது கட்டுப்பட்டு இருக்கும், அது எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அதுக்கு மேல ஏதாவது கயிறு கட்டினான்னா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பலம் போயிடும். அந்த மாதிரி மேல கயரெல்லாம் கட்டின உடனே பிரம்மாஸ்திரத்துக்கு பலம் போயிடுச்சு. அதனால இருந்தாலும் ஹனுமான் என்ன பண்ணாருன்னா, நம்மளை கட்டியிருக்கா, பிரம்மாஸ்திரத்துக்கு போயிடுச்சு, பலம் போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியுது. அந்த பிரம்மாஸ்திரத்தை ஹனுமானுக்கு ஒரு முகூர்த்த காலம் மட்டும்தான் அவனை கட்டுப்படுத்தணும்னு பிரம்மாவே வரம் கொடுத்துருக்க. அதனால பிரம்மாஸ்திரத்திலே நாம விடுபட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தா கூட ஹனுமான் அவ கட்டின கட்டுகளுக்கு கட்டுப்பட்டு கிரகணம் சமுபாகமத்து தானே அவ கட்டுண்டு இருந்தார். அந்த ஹனுமானை அழிச்சுட்டு ராவண சபைக்கு அழிச்சுட்டு போறான். ராவணனுடைய சபையில போன போது ராவணன் கேட்கிறான், யாரு, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்லாம் கேட்கிறான். ஹனுமானை பார்த்து கேட்கிறான். அந்த இடத்துல ஹனுமான் ராவணன் ஒரு ஆசனத்துல, சொந்த ஆசனத்துல உட்கார்ந்துருக்கான். ஹனுமானுக்கு ஆசனமே கொடுக்கல. இப்ப என்ன பண்ணான்னா, ஹனுமான் தன் பாலாலேயே சுத்தி சுத்தி ராவணனை காட்டுல ஹைட்ல போய் உட்கார்ந்துட்டாரா. அந்த ராவணன் வந்து இடத்துல என்ன இருக்கும் புரோட்டோகால், ராவணன் வந்து டைரக்டா ஹனுமான்கிட்ட பேச மாட்டான். தன்னுடைய மந்திரிகிட்ட கேட்கிறான், எங்க வந்திருக்கான், ஏது வந்திருக்கான் கேளு அப்படின்னு. பிரகஸ்தன்ற மந்திரி கேட்கிறா, எதுக்கு வந்திருக்க, நீ யாரு, இவனை யார் அனுப்பிச்சா, இவன் அனுப்பிச்சானா, இந்திரன் அனுப்பிச்சானா, இல்ல நந்தி தேவர் அனுப்பிச்சாரா, நீ எங்கேருந்து வந்திருக்க என்னன்னா கேட்கிற. நீ குரங்கு ரூபம் போட்டு யாரோ வந்திருக்கிற தேவதையா நீன்லாம் கேட்கிறா. அப்ப ஹனுமான் பதில் சொல்றார், நான் எந்த தேவதையும் இல்ல, நான் பிரகிருத்தியாவே குரங்குதான், சுவாவமாவே நான் ஒரு குரங்குதான் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் என்ன அனுப்பிச்சிருக்கார். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் உண்டாயிருக்கு. உனக்கு முன்னாடியே தெரியுமே வாலி, அந்த வாலிய ராமன் ஒரே ஒரு பானத்தினாலேயே கொண்டுட்ட
அப்படின்னு சொல்றான். உனக்கு முன்னாடியே தெரியுமா வாலின்றது என்னன்னா, அது ஒரு கதை, சின்ன கதை, உபகதை. அது ஒரு நாள் வாலிய கட்டுப்படுத்துறதுக்காக வாலியை போய் பின்னாடி ஏந்தி பிடிச்சிடணும்னு ராட்சசர் ராவணன் போறான். வாலி என்ன பண்ணிட்டா, தன் வால்னாலேயே ராவணனை சுற்றி 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 தன் வாலி பின்னாடி கட்டி வச்சுட்டு அதோடைய பகல் பூரா சுத்திட்டான். அதுக்கப்புறமா ராத்திரி சாயங்காலம் தன்னுடைய கிருஷ்ணந்தைக்கு வரைச்ச மகாராஜா என்னது உங்க பின்னாடி ஏதோ அப்படின்னா, ஏதோ அட்டைப்பூச்சியானா அப்படின்னு அந்த வாலிலிருந்து வாழை உதறினானா, அங்கேருந்து ராவணன் கீழே குதிச்சு அப்புறம் ஓடி போனான் அப்படின்னு ஒரு கதை சொல்ற வழக்கம். அந்த மாதிரி வாலியினுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட வாலிய ராமன் ஒரே ஒரு பானத்தினால அடிச்சு கொண்டுட்டார். அதுக்கப்புறம் சுக்ரீவனோட சக்கியம் வந்திருக்கு. சுக்ரீவ சக்கியத்தினால சுக்ரீவன் எங்களை எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கா, லோகத்தை பூரா சுத்தி சீதை எங்க இருக்கான்னு பாக்கிறதுக்கு. நீ யார சீதைன்னு கொண்டு வச்சிருக்கியோ அவ உனக்கு விநாசகாரிணி, அவ உனக்கு உங்க குலத்தை பூரா நசிப்பிச்சிருவா. மரியாதையா ராமன் கிட்ட கொண்டு திருப்பி அவளை கொடுத்துரு. அப்படி கொண்டு கொடுக்கலன்னா இந்த லங்கையும் இருக்காது, இந்த ராட்சசாலும் இருக்க மாட்டா, நீயும் இருக்க மாட்ட. உன் ஒருத்தனுடைய தப்புனால இந்த லோகம் பூரா, இந்த லங்கையை பூரா நீ நசிப்பிச்சிடாத, லங்கையில் இருக்கிறவா எல்லாரையும் கொண்டு விடாத அப்படின்னு அனுமான் உபதேசம் பண்ற. அனுமானுடைய இந்த உபதேசம் கேட்ட உடனே அதுல அழகா கடைசியில் ஒரு ஸ்லோகம் கூட வரும். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, பிரம்மா தானே பெருமாள்கிட்ட ஜனிச்சவன், அவனுக்கு 4 முகம் இருக்கிறவன், எல்லாத்தையும் எப்பவும் முன்னது வரப்போறது எல்லாத்தையும் தெரியவன், அவனா இருந்தாலும் சரி வரப்போறது போனது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியவன் அவனா இருந்தாலும் சரி. ருத்ர திரிநேத்திர திரிபுராந்த போவா, 3 பட்டணங்களை அழிச்ச ருத்ரன், பயங்கர கோபம், பயங்கர கோபிஷ்டன், பயங்கர வீரன், தன்னுடைய நெற்றிக்கண்ணாலேயே எல்லாரையும் அழிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவனா இருந்தாலும் சரி. இந்திரோ மகேந்திர ஸ்துரநாயகோவா, மகேந்திரன் இந்திரன், மகேந்திரன் அவன் தேவர்களுக்கெல்லாம் நாயகன். இவன் அவனா இருந்தாலும் சரி, இவன் யாரா இருந்தாலும் ராமன் ஒருத்தரை கொல்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா யுத்தத்துல அவனை காப்பாற்ற இவா 3 பேராலையும் முடியாது. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா தாதுன்ன சக்தாக யுதி ராமவத்தியம். யுத்தத்துல ராமன் ஒருத்தரை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா பாக்கி எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் நடக்காது. அதனால மரியாதையா சீதையை கொடுத்துட்டு நீ பொழைச்சிப்போ, உன்னோட ராஜ்யமும் பிழைக்கும், உன்னோட ஜனங்கள் எல்லாரும் பொழைச்சி போவா அப்படின்னு அனுமான் உபதேசம் பண்ற. உபதேசம் யாருக்கு தான் பிடிக்கும்? ராவணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் யார் என்ன உபதேசம் பண்றதுக்கு? உடனே அனுமானை கொன்னுடுங்கோ அப்படின்னு ராவணன் ஒரு ஆజ్ఞை கொடுக்குறார், ஒரு கட்டளை இடுறான். இத கேட்ட உடனே விபீஷணன் அவனுடைய ராவணனுடைய தம்பி அந்த மந்திரி சபையில எழுந்து, இவன் வெறும் அம்பு மாதிரி சொல்லி அனுப்பிச்சது யாரோ, சொல்லி அனுப்பிச்சா அவ என்ன சொல்றாளோ நீங்க சொல்றான், அவ்வளவுதான், தூதன்றது அவ்வளவுதான். அவனை போய் நாம கொல்றது தப்பு இல்லை, அவளை கொல்றது சரியில்லை, தூதனை கொல்லக்கூடாது அப்படின்னு ராவணனை புகழ்ந்து பேசி, உன்ன மாதிரி படிச்சவாள்லாம், ராவணன் நன்னா படிச்சவன், வேதங்கள் எல்லாம் நன்றியா அத்தியனம் பண்ணவன், சாமகானம் அப்படி பாடுவான். அவனுடைய சாமகானம் பாடி சிவன்கிட்ட இருந்து வரங்கள்லாம் வாங்கியிருக்கான். அப்படிப்பட்ட ராவணன், நீ நன்னா படிச்சவன், நன்னா படிச்ச உனக்கே இந்த மாதிரிலாம் பண்றதுன்னு புத்தி போச்சுன்னா அப்புறம் சாஸ்திரம் படிக்கிறது எதுக்கு? படிக்கிறதுன்றது எதுக்கு?
படிச்ச ரீதியா எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி வர்த்திக்கணும், அத மாதிரி இருக்கணும். அதுக்கு தானே நன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தப்பான காரியத்துல பண்றேன்னா நீ படிச்சவனா அப்படிதானே கேள்வி கேட்பா லோகத்துல. நீ நன்னா படிச்சவன் டிகிரி எல்லாம் போட்டுட்டு எம்ஏ எல்லாத்தையும் போட்டுட்டு டாக்டருக்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தேச விருத்தமான காரியங்கள் பண்றான்னா அவனை பார்த்து என்ன கேட்பா, நீ படிச்சவனாடான்னு தானே கேட்பா. அதனால படிக்கிறதுன்றது ஒரு சொசைட்டில நன்னா இருக்கதானே அது. அதனால நீ உனக்கு இந்த மாதிரி புத்தி போகக்கூடாதுன்னு விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்றா. மந்திரியா தம்பி, அவனுக்கு மந்திரி கூட. அப்போ வந்து ராவணன் வந்து புரிஞ்சுக்கிறான், அவன் சொல்றது தப்புன்னு. சரி, கரெக்டு தான், விபீஷணன் சொல்றது சரி. ஆனா தூதர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா விபீஷணே சொல்றா. தூதன் வந்து சொல்றான், நமக்கு முன்னாடியே தைரியமா பேசுறான்னா அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு அங்கத்தை அவளுக்கு வைரூப்பியம் பண்றது, ஏதாவது ஒரு அங்கத்துல ஏதாவது ஒரு பாகத்தை கை வெட்டுறது, காலை வெட்டுறது, அந்த மாதிரி முண்டனம் பண்ணி அனுப்பிச்சுடுறது, அவளுக்கு தலையை மொட்டை அடிச்சு அனுப்புறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் தூதர்களுக்கு கொடுக்கலாம். ஆனா கொல்றதுன்றது கூடாது அப்படின்னு. சரிதான், ராவணன் யோசிச்சுட்டு இந்த குரங்குக்கெல்லாம் வால் தான் ரொம்ப இஷ்டம். வாழை மரத்துல கட்டிட்டு ஊஞ்சலாடும், வாழை மரத்துல சுத்திட்டு நல்லா ஊஞ்சலாடி இந்த மாதிரிலாம் விளையாடும் குரங்குங்க. ஆனா இந்த வாழை எரிச்சிரும் போது அப்படின்றான். சரிதான், எல்லாரும் வந்து ஹனுமான் பெரிய சுத்தா வளர்ந்துருக்காரா, அந்த வால் பூரா நூல் பறிச்ச துணியெல்லாம் வச்சு கட்டுறான், வாழை எரிக்கணுமே. அதனால அவ கட்ட 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 வால் பெருசாயிட்டே இருக்கு, நீளமாயிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுறத சரி போனா போறதுன்னு தானே ஹனுமான் அதுக்கு மேல வளராம வாழை கட்டி விட்ட அப்புறம் வாழை தான் வளர்றதை நிறுத்திட்டார். வால் பூரா துணியால கட்டி அந்த துணியில எண்ணெயெல்லாம் தடவி எண்ணெயெல்லாம் அது மேல கொட்டி அதுக்கு மேல வால்ல நெருப்பி வைக்கிறா. அந்த நெருப்பை எடுத்துட்டு ஹனுமான் ஊர் பூரா சுத்துற, லங்கா பூரா அவனை ஹனுமானை எடுத்துட்டு ஹனுமானை அழிச்சுட்டு இவெல்லாம் ஊரு பூரா சுத்தி வரா. துபார் யாரோ தூதன் வந்தா, அந்த தூதனுக்கு வந்த நிலைமையை பாருங்கோ அப்படின்னு எல்லாரும் சுத்திட்டு வரா. அதற்கு அப்ப எல்லாரும் சுத்தின்னு வந்ததுக்கு அப்புறம் ஹனுமான் என்ன பண்ற, சரி ஊரெல்லாம் பார்த்தாச்சு, ஊர்ல எந்தெந்த இடத்துல எங்கெங்க எப்படி எப்படி சண்டைக்கு வர முடியும், சண்டை வந்தா எப்படி தப்பிக்கணும், எங்கெங்க இடத்துலாம் வழி இருக்கு, எல்லாம் ஊர் அப்புறம் சுத்தி பார்த்த அப்புறம் அவளே சுத்தி காமிக்கிறா. சரி, நமக்கு சந்தோஷம், ஹனுமான் போயிட்டு இருக்காரு. சுத்தி வந்ததுக்கு அப்புறமா சரி சுத்தி பார்த்தப்பறம் என்ன பண்றேன்னு பார்த்தார். ஹனுமான் திடீர்னு சின்ன ரூபமா எடுத்துட்டார். மேல கட்டெல்லாம் அப்படியே இருந்தா சின்ன ரூபம் வந்தா என்ன ஆகும், அந்த கட்டெல்லாம் விட்டு போயிடுது. அதனால ஹனுமான் அந்த கட்டிலேருந்து விடுபட்டு அங்க தன்னை சுற்றி இருக்கிற ராட்சசர்கள்லாம் ஆளு எல்லாரையும் ஒரு அடி அடிச்சு எல்லாரும் ஓடி போகும்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா லங்கையை எரிக்கிறார். லங்கையை எரிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். இதுதான் சொல்றது, அஸ்திரேன உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா பைதாமகா துவராத் மர்ஷயன் ராட்சசான் வீரஹ யந்திரினஸ்தான் எதிர்ச்சயா. வீரஹா வீரனான ஹனுமான் பைதாமகாதி வராத், பைதாமகாத் பிதாமக ஏவ பைதாமகா. பிதாமக சப்தத்து மேல அன் பிரத்யம் வச்சு பைதாமகா, பிதாமகன்ற சப்தம் தான் பைதாமகன்றது சொல்றது. பைதாமகாத் பிதாமகரிடத்திலிருந்து கிட்டியதான, அதாவது பிரம்மாவிலிருந்து கிட்டியதான வராது, அந்த வரத்தினாலே அஸ்திரேன
உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா அஸ்திரேன பிரம்மாஸ்திரத்தினாலே உன்முக்தம் வெளிப்பட்டவரான விடப்பட்டவரான ஆத்மானம் தன்னை ஞாத்வா அறிந்து யந்திரினஹா அவரை யாரெல்லாம் கட்டுப்படுத்தினாலோ அவரெல்லாம் அவரை கட்டினவர்களை யந்திரினஹா தான் தன்னை கட்டியவர்களை எதிர்ச்சையான ஸ்வேச்சையான்னு வியாக்கியானம் பண்றா தன் இஷ்டம் போல மருஷயன் அவர்களை மர்ஷனம் செய்து கொண்டு அவர்களை அடித்துக் கொண்டு மருஷயன் ஸ்லோகம் முடியல கிரியாபதம் மேல போறது வீரஹா வீரனான ஹனுமான் இந்த இடத்துல வீரன்றது வீரஹா தான் பதம் இருக்கு ஸ்லோகத்துல இந்த ஹனுமான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சந்தர்ப்பத்தினால இது முன் ஸ்லோகத்துல இருக்கிற அப்படினால பிரகரணத்தினால வீரஹா ஹனுமான் பைதாமகாத் வராத் பைதாமகாத் பிதாமகேவ பிதாமகேவ பைதாமகः தஸ்மாத் பைதாமகாத் பிரம்மாவினுடைய வராத் வரத்திலிருந்து வரத்தினாலே அஸ்திரேன பானத்தினாலே பிரம்மாஸ்திரத்தினாலே உன்முக்தம் விடப்பட்டவனாக உன்முக்தம் அப்படின்றது உது என்ற உபசர்க்கத்தோட கூட முச்சு தாத்து அதுக்கு மேல பிரத்யை வச்சு உன்முக்தம் அப்படின்னு ரூபம் அதந்த புல்லிங்கம் துதியா ஏக வசனம் இது அதனால உன்முக்தம் விடப்பட்டவனாக ஆத்மானம் தன்னை ஞாத்வா அறிந்து ஞாதாத்து மேல பிரத்யை ஞாத்வா அறிந்து யந்திரினஹா யந்திரினஹானா அதாவது அவரை கட்டியவர்களை தான் யந்திரினஹா தான் ராட்சசான் தன்னை கட்டிய அந்த ராட்சசர்களை எதிர்ச்சையா தன்னுடைய இச்சையினாலே மருஷயன் சகித்துக் கொண்டு மிருஷுதாத்து மருஷு அதுக்கு மேல நிச்சு மருஷயன் சகித்துக் கொண்டு அவ கட்டினவா எல்லாரையும் இவர் தந்தை இச்சையினால சகிச்சுட்டார் சரிவா கொண்டு போட்டோம் இப்ப கட்டிந்தால இருக்கா கட்டிந்தா அப்புறம் கொண்டு போட்டோம்னு சுயேட்சையா அங்க அது மாதிரி கட்டுப்பட்டு இருந்தார் இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் அரிஷயன்னு இப்ப கிரியாபதம் உத்தர ஸ்லோகத்துல இருக்கிறதுதான் கிரியாபதம் அடுத்த ஸ்லோகத்துல புனராயன் மகாகபி தான் போறது மருஷயன் சகித்துக் கொண்டு மருஷயன் ஆசீன்னு சொல்லலாம் அதான் மருஷயன்னு சகித்துக் கொண்டு ராவண சமீபம் அகட்சத்துன்னு கூட சேர்த்துக்கணும் அப்படி அந்த ராவண சமீபத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை வச்சிருந்தோம்னா மருஷயன்னு ராவண சமீபம் அகட்சத்து அவளை சகித்து கொண்டு ராவணன் கிட்ட போனார் அப்படின்னு சொல்லணும் மருஷயன்னு சகித்துக் கொண்டு அகட்சத்து கஹ அகட்சத்து வீரஹா அகட்சத்து வீரஹா ஹனுமான் மருஷயன்னு அகட்சத்து கஜா மருஷயன்னு ஸ்வேச்சையா மருஷயன் தன்னை இஷ்டத்தினாலே சகித்து கொண்டார் கானு மருஷயன்னு அகட்சத்து ராட்சசானு மருஷயன்னு அகட்சத்து கீதృశాனு ராட்சசானு யந்திரினஹ ராட்சசான் கிம் கிருத்வா ஞாத்வா கிமிதி ஞாத்வா
उन्मुक्तमिति ज्ञात्वा कम् उन्मुक्तमिति ज्ञात्वा आत्मानम् उन्मुक्तमिति ज्ञात्वा आत्मानं केन उन्मुक्तमिति ज्ञात्वा अस्त्रेण उन्मुक्तमिति ज्ञात्वा आत्मानम् अस्त्रेण कथम् उन्मुक्तम् इति ज्ञात्वा कस्मात् उन्मुक्तमिति ज्ञात्वा वरात् उन्मुक्तमिति ज्ञात्वा कस्मात् वरात् पैतामहात् वरात् वीरः हनुमान् पैतामहात् वरात् पितामहराன நான்முகருடைய வரத்தினாலே அஸ்திரேன உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா அம்பினாலே அஸ்திரத்தினாலே விடப்பட்டவனாக தன்னை அறிந்து கொண்டு யந்திரினகா தன்னை கட்டியவர்களை யந்திரனகா தான் ராட்சசான் தன்னை கட்டிய அந்த ராட்சசர்களை எதிர்ச்சையா ஸ்வேச்சையா தன்னுடைய இச்சையினாலேயே மரிஷயன்னு சகித்துக் கொண்டு தாவன சமீபம் அகச்சது அப்படின்னு இங்க சேர்த்துக்கணும். இந்த ஸ்லோகத்துல அஸ்திரேன உன்முக்தம் அஸ்திரேன அகாரத்துக்கு பின்னாடி உன்முக்தம் உக்காரம் அது ஓகாரமா குணசந்தியினால் அஸ்திரேனோன்முக்தம்னு மாறுறது. அதுபோல பைதாமகாத்து வராத்து பைதாமகாத் வராத் ஜஸ்ட் தகாரம் டகாரமா மாறுது ஜஸ்ட்னால ஜஸ்துவம் ஸ்தோச்சினாஸ்தோ யந்திரினஹா தான் யந்திரினஸ்தான் விசர்க்கம் சகாரமா மாறிருக்கு விசர்க சந்தி. உன்முக்தம் உது முக்தம் உன்முக்தம் அது ஒரு பதத்திலே உள்ள சந்தி. அது உது முக்தம் தகாரம் நகாரமா இது அனுநாசிகமா மாறி இருக்கு உன்முக்தம்னு. அஸ்திரேனோன்முக்தமாத்மானம் ஞாத்வா பைதாமகாத்வராத் மர்ஷயன் ராட்சசான் வீரஹ யந்திரினஸ்தான் யதிர்ச்சயா. மேல போலாமா? அடியன் அன்வயம் என்னோட சொல்ல முடியுமா? அடியன் அன்வயம் என்ன ஒன்று தரும். வீரஹ ஹனுமான் வீரனான ஹனுமான் பைதாமகாத்து வராத்து பிதாமகர்னா பிரம்மா பைதாமகாத் பிரம்மாவினுடைய வராத் வரத்தினாலே அஸ்திரேன உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா அஸ்திரத்தினாலே விடப்பட்டவனாக தன்னை அறிந்து கொண்டு யந்திரினஹா தானு ராட்சசான் தன்னை கட்டுப்படுத்திய அந்த ராட்சசர்களை எதிர்ச்சையா சொந்த விருப்பத்தினாலேயே மருஷயன் சகித்துக் கொண்டு அதுக்கப்புறமா ராவண சமீபம் அகச்சத்துன்னு நம்ம சேர்த்துக்கணும். ராவணனுக்கு சமீபத்தை போய் சேர்ந்தார். சரியா சார்? அடி கடைசியில ராவணஸ்ய சமீபம் அகச்சதா? அடி அப்படி சேர்த்துக்கணும். ஏன்னா கதை ஓட்டம் சரியா வராது இல்லட்டா. மருஷயன்னு அப்புறமா தத்துவ தத்வாபுரியும் லங்கான்னு அது இல்லைன்னா அங்கேயும் கூட சேர்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. நடுவில் இந்த கதையெல்லாம் அடுத்து தத்வா லங்கா தகனம் தான் சொல்றது. அதனால சகிச்சுண்டு அப்படின்னா சகிக்கிறது வரைக்கும் எப்ப சகிச்சுட்டாருன்னா அடுத்தது லங்கா தகனத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அதனாலதான் எல்லா கதையும் சேர்த்து சொல்றேன். ராவணன் கேட்டது அவர் பதில் சொன்னது எல்லாத்தையும் சொல்லி இப்ப லங்கா தகனத்துக்கு முன்னாடி அவ ஊரெல்லாம் சுத்தி காண்பிக்கிறச்ச இவர் அதை பொறுத்துன்னு இருந்தார். அவன் கத்தி அந்த இதெல்லாம் வால்ல தீ வச்சதெல்லாம் பொறுத்துண்டு இருந்தார் அப்படின்னு அது வரைக்கும் கதையை சொல்லிடலாம். அப்ப ராவண சமீபம் மகச்சதுன்றத அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதோட சேர்த்தே சொல்லிக்கலாம். பொறுத்துண்டு
தத்தோ தத்வா புரீம் லங்கான்னு அப்படியே கூட அன்வயிக்கலாம் இல்லவா. அந்த ஸ்லோகத்தை தனியா அர்த்தம் சொல்லணும்னா ராவண சமீபம் அகச்சது, ராமன் கிட்ட போனார், அதுக்கப்புறம் அந்த சொன்ன அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்லி அப்புறம் தத்தோ தத்வா புரீம் லங்கான்னு அப்புறம் சேர்த்துக்கணும். தத்தோ தத்வா புரீம் லங்காம் ரிதே சீதாம் ச மைதிலீம் ராமாய பிரியமாக்ஷ்யாதும் புனராயான் மகாகபிः. ததோ தத்வா புரீம் லங்காம் ரிதே சீதாம் ச மைதிலீம் ராமாய பிரியமாக்ஷ்யாதும் புனராயான் மகாகபிः. இதுக்கப்புறமா ராவன்கிட்ட கேள்வி கேட்டு எல்லாம் பதிலெல்லாம் சொல்லி ராவன் வாழை எரிக்க சொல்லி இதெல்லாம் முன்னாடி ஸ்லோகத்தையும் சேர்த்து அர்த்தம் சொல்லியாச்சு, கதை சொல்லியாச்சு. ஹனுமான அப்படி லங்காபுரியில சுத்தி ஐஸ்வர்யம் வந்த அப்புறம் ஹனுமான் தன்னுடைய கட்டுகள்லாம் சுயம் விடுபட்டுட்டார். பெருசா இருக்கு, அவ கட்டெல்லாம் கட்டுருக்கா. திடீர்னு இவர் சின்னவர் ஆயிட்டாருன்னா அந்த கட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆகி போயிடும். அப்புறம் வால்ல இருக்கிற தீய பாக்குறார். என்னது இது, தீ நல்லா கொழுந்து விட்டு எரிகிறது, ஆனா எனக்கு வால்ல ஒன்னும் இதுவே இல்லையே, சூடாவே தெரியலையே, ஐஸ் கட்டி வச்சிருக்க மாதிரி தானே இருக்கு, எனக்கு வால்ல சூடே தெரியலையே, இது என்ன காரணம்னு யோசிக்கிறார். அப்புறம் சொல்றார், இது ஒருவேளை ராமனுடைய பிரபாவமா இருக்கும். ராமன் ராமனுக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு இந்த மைனாக பர்வதம் கடல்லேருந்து விழுந்து வந்துத அந்த மாதிரி அதெல்லாம் பண்றச்சு அக்னி தேவன் சகாயம் பண்ண மாட்டானா? ராமதூதனான எனக்கு சகாயம் பண்ணா ராவனுக்கே சகாயம் பண்ண மாதிரின்னு நினைச்சுட்டு இந்த அக்னி தேவனும் என்னை எரிக்காம எனக்கு வால்ல ஒரு தீ எனக்கு சூடே தெரியாது வச்சிருக்கான் அப்படின்னு. அப்புறம் நினைச்சுக்கிறான், அது மாத்திரம் இல்ல, இந்த சீதைய அனுமான கட்டி இழுத்துட்டு போறச்ச ரோடெல்லாம் இழுத்துட்டு போறச்ச இந்த ராட்சசிகள்லாம் போய் சீதை கிட்ட சொல்றான், உங்ககிட்ட பேசிட்ட ஒரு குரங்கு, அந்த குரங்குக்கு வால்ல தீ வச்சுட்டா, அந்த குரங்கு எல்லாரும் ரோட்லாம் அழிச்சுன்னு போயிட்டு இருக்கான்னு. இது கேட்ட உடனே சீதாதேவிக்கு உடனே ரொம்ப கஷ்டமா போயிடுறது. அக்னியை பிரார்த்திக்கிறான், நான் பண்ணது எனக்கு பாதிபிரத்தியம் இருக்குன்னா, நான் பதிவிரத்தையா இருக்கேன்னா நீ ஹனுமானுக்கு ஒரு தீங்கும் விளைவிக்க கூடாது. சீதோபவ ஹனுமதா, ஏ அக்னியே நீ ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு 4 ஸ்லோகம் வரும் அந்த இடத்துல. ராமன் என்ன மறுபடியும் மீட்டு கொண்டு போவான்னா அப்ப நீ ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அக்னியை பிரார்த்திக்கிறான். அந்த பிரார்த்தனையினால கூட அக்னி அவரை ஒன்றும் பண்றதில்லை. ஆனா ஹனுமானுக்கு இவ பிரார்த்தனை பண்ணதுலாம் தெரியாது. ஆனா ஹனுமான் நினைச்சுக்கிற சீதாதேவியுடைய பிரபாவத்தினால கூட இருக்கலாம் இது அப்படின்னு. அதுக்கப்புறமா கட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த அக்னி இவ்வளவு எரிஞ்சா கூட இதுக்கு எனக்கு என்ன ஒண்ணும் கஷ்டப்படுத்தல, எனக்கு உடம்புல தீக்காயம் வந்தாதான் எனக்கு கஷ்டப்படுத்தணும். அக்னி எரியறது, ஆனா எனக்கு ஒன்றும் சூடே இல்லை. இந்த அக்னிக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலாம், இந்த அக்னியை வச்சு என்ன பண்ணலாம் பாக்குறார். சரி இந்த பட்டணத்தை எரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சேஷம் துர்க விநாசனம்னு வரும். இந்த கோட்டையெல்லாம் போட்டு எரிச்சிக்கலான்னு ஒவ்வொரு வீடா போய் அந்த தீ வச்சு ஒவ்வொரு வீட்லயும் தீ வச்சுடுறார். ஒரே ஒரு வீட்டுல மாத்திரம் தீ வைக்கல. யார் வீடுனா அது விபீஷணன் வீடு. விபீஷணன் நல்லவன், அவன் வீட்டுல மாத்திரம் தீ வைக்கல. ஒவ்வொரு வீட்டுக்கா வாசல போய் பாக்குறார் என்ன நேம் போர்டு இருக்குன்னு.
கும்பன் வீடா, சரி எரிச்சிரு, நிகும்பன் வீடா எரிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீடா, விபீஷணன் அப்படின்னு போடுற, சரி இந்த வீட்டை மாத்திரம் எரிக்கக்கூடாது அப்படின்னு அந்த லங்கையில விமானங்கள்லாம், அதுவும் ராவணனுடைய மாளிகையில் அந்த இடத்துல விமானங்கள்லாம் சொர்ணத்தினால விமானங்கள், அதுல ரத்னங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு பல விதமான ரத்னங்கள்ல எல்லாம் எரியறத பார்த்தா பலவிதமான வர்ணங்களை ரக்கா எரியுறது. இதெல்லாம் எரியறத பார்த்த உடனே அது ரொம்ப சந்தோஷம். பா, எல்லாம் ராவணனுக்கு இவ்வளவு பயமுறுத்தியாச்சு அப்படின்னு வந்து உட்கார்றார். தன்னுடைய வாளை கொண்டு ஒரு தண்ணீர நினைச்சிட்டு லங்கா எரியறத பார்த்தா ராட்சசெல்லாம் ஓடி போட்டா. எல்லாரும் ஓடி போய் அவாவா வீட்டை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு இந்த தீ பிடிக்காம எந்தெந்த பண்ண முடியுமோ, எவ்வளோ வஸ்துவை காப்பாற்றிக்க முடியுமோ, வீட்டில் இருக்கிற குழந்தை பெரியவாள்லாம் வெளில அழிச்சுன்னு வந்து இந்த மாதிரிலாம் எல்லாரும் ஓடி போடுத்துங்க. லங்கையே பெருசா கூச்சலும் குழப்பமா இருக்கு. இவர் வந்து வாழை தண்ணியில நினைச்சிட்டு லங்கையை தூர கேட்டு பார்க்கறார். லங்கை எரியறது சூப்பரா அப்படின்ன உடனே அவருக்கு சந்தோஷம். திடீர்னு அவருக்கு, அடாடா என்ன தப்பு பண்ணோம் நாம, லங்கையை பூரா எரிச்சிட்டோம்னா லங்கையில் இருக்கிற சீதாதேவியும் எரிஞ்சு போடுவாளே, நாம யாரை பார்த்துன்னு வந்தோமோ அவளையே நாமளே எரிச்சிட்டோம்னா இதான் என்னோட குரங்கு புத்தின்றது, யோசிக்காம பண்ணிட்டேனே அப்படின்னு அனுமான் கஷ்டப்பட்டுக்கிறார். அதே சமயத்துல மேல 2 பேர் சாரணர்கள்லாம் மேல 2 பேர் போறா. அவள்லாம் பேசிட்டே போறா, பத்தியா அனுமான் பண்ண காரியத்தை, லங்கா பூரா எரிச்சிருக்கா, நான் சீதைக்கு ஒண்ணு மாற பாத்தியா அப்படின்னு. அவ பேச கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் போய் சீதாதேவியை பார்க்கிறார். சீதாதேவியை மறுபடியும் பார்த்தா அவர் சந்தோஷமா அவளுக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்கும் ஒன்றும் ஆகலை, ராமனுடைய பிரபாவத்தினாலே உங்க அனுகிரகத்தினால எனக்கும் ஒன்றும் ஆகலை, நான் சீக்கிரம் போய் ராமனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேர திரும்பி வந்த ஸ்பீடு எப்படி கடலை தாண்டி வந்தாரோ அதே ஸ்பீட்ல நேர போய் அக்கறையில் இறங்குறார். அக்கறையில் இறங்கி என்ன ஆறான்றது நாளை கிளாஸ்ல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.